அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நல்லவர்களே, சிறந்தவர்களே, இந்த இஸ்ரேல்காரனுகள் எப்படி முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறார்கள்? முழு உலகத்தில் 840 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இதில் 200 கோடி மக்கள் முஸ்லீம்கள். 200 கோடி மக்கள் முஸ்லீம்கள். ஆனால் யூதர்கள் வெறுமனே 1,80,00,000 மக்கள் தான் முழு உலகத்திலேயும் வாழ்கிறாங்க. இதில் அரைவாசி பேர்கள் இஸ்ரேலில் வாழ்கிறாங்க. இவங்க எப்படி முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறாங்க? எப்படி? அன்பார்ந்தவர்களே, முதலாவது இவங்களுக்கு குர்ஆன் தெரியும், ரெண்டாவது இவங்க ஒற்றுமை, மூணாவது சூனியம் தெரியும். 99% சூனியம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அன்பார்ந்தவர்களே, இந்த சூனியத்தை கொண்டு தான் முழு உலகத்தையும் ஆள்றார்கள். அதாவது ஜின்களை வைத்து, கெட்ட ஷைத்தான்களை வைத்து. அன்பார்ந்தவர்களே, இப்போ அரபியில் பார்ப்போம், உலகத்தில் 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்போ 70 வருஷங்களுக்கு முன்னால் உலக வரைபடத்தில் இல்லாத ஒரு நாடு தான் இஸ்ரேல். முழு உலகமே இந்த இஸ்ரேலர்களுக்கு இடம் கொடுக்கல, எங்களோட முஸ்லீம்கள் இடம் கொடுத்தாங்க. இப்போ எந்த அளவு கண்டா பலஸ்தீன் நாடை 92%, 93% பிடிச்சிட்டாங்க. முழுமையாக பிடிக்க மாட்டாங்க. இப்போ புதிய மெப்பெடுத்து பாருங்கோ, பலஸ்தீன் பேர் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த கஸான்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த கொழும்பை போல் சின்ன ஒரு இடம் தான், ஒரு ஏரியா. பலஸ்தீன் நாடே ஸ்ரீலங்காவை விட சின்ன நாடு. இந்த பலஸ்தீன் நாடை சுற்றி வரக்கூடிய எல்லாமே முஸ்லீம் நாடுகள். இப்போ இஸ்ரேல் நாடு, இப்போ பலஸ்தீன் நாடு இல்லை, கிடையாது, பேர் இல்லை. இந்த பலஸ்தீன் நாடு சுற்றி வரக்கூடிய எல்லாமே முஸ்லீம் நாடுகள். மேலே துருக்கி, இங்கே லெபனான், இங்கே ஜோர்தான், அதே போல் அந்த இந்த பக்கத்து பார்த்தா ஈஜிப்து, இங்கே பார்த்தா சவுதி, யமன், ஓமான், கட்டார், அங்கே ஈராக், ஈரான், சிரியா, இந்த பக்கத்தில் ஆப்பிரிக்கா கண்டம், எல்லாமே முஸ்லீம் நாடுகள். கிட்டத்தட்ட 50 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. எவ்வளோ ஆயுத வளங்கள், எவ்வளோ எண்ணெய் நிலங்கள், எவ்வளோ பணங்கள் இருக்குது. இவ்வளோ இருந்தும் எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலின் அடிமைகளாகத்தான் வாழ்கிறாங்க. ஏன் ஒற்றுமை இல்லை? சவுதி யமனோட கட்டாரோட கோவம், ஈராக்கோட சவுதி கோவம், ஜோர்தான் எல்லா அரபு நாடுகளுடைய கோவம். அப்போ எல்லாம் முஸ்லீம்கள் ஒற்றுமை இல்லை. அப்போ எப்படி அல்லாஹுடைய உதவி வரும்? முஸ்லீம்கள் எவ்வளோ துவா செய்கிறாங்க, மக்காலது துவா கேட்குறாங்க, கபத்துல்லா பிடிச்சிக்கொண்டு துவா கேட்குறாங்க, தொழுந்து போட்டு துவா கேட்குறாங்க, நோம்பு பிடிச்சி போட்டு துவா கேட்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய உதவி எப்படி இறங்குதில்லை? ஏன் இறங்குதில்லை? அன்பார்ந்தவர்களே, முஸ்லீம்கள் அநியாயம் செய்யும் பொழுது, பாவத்தில் மூழ்கும் பொழுது, விபச்சாரம், கோல், ஏமாற்றும் பொழுது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்கார அரசனை கொண்டு சோதிப்பார். இந்தியா பாருங்க, இந்த மோடி எவ்வளோ குஜராத்தில் எவ்வளோ முஸ்லீம்களை கொண்டான். 3 லட்சத்துக்கு மேலே மக்கள் ஆரம்பத்தில் கொண்டான். இப்போ எத்தனை பள்ளியில் உடைக்கப்படுது, எவ்வளோ வீடு உடைக்கப்படுது. பலஸ்தீனில் 20 லட்சம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. உண்ண உணவில்லை, குடிக்க நீர் இல்லை, இருக்க வீடு இல்லை, தொலை பள்ளிவாசல் இல்லை, உம்மா அப்போ இல்லாமல் அந்த பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க. அப்போ இவ்வளோ இருந்தும் அல்லாஹ்வுடைய ஏன் இறங்குதில்லை? முஸ்லீம்கள் ஒற்றுமை இல்லை. நாங்கள் எங்களோட பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அல்லாஹ் அநியாயக்கார அரசனை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அன்பார்ந்தவர்களே, அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் வந்து சூனியத்தை கொண்டு தான், கெட்ட ஷைத்தான்களை வைத்து தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் அவங்க மெயினாக ஒற்றுமை, இதான் ஆகமே. ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்தோம் என்றா வெற்றி நிச்சயம். நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் எவ்வளோ அமலை செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். மக்கால போய்த்து காபத்துள்ளாட புடவே பிடிச்சி கொண்டு துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான்.